கர்நாடக இசை மேடைகளில் பெண் மும்மூர்த்திகள் என நிலைநாட்டிக் கொண்டவர்களில் ஒருவரும் தேசிக குயில் என போற்றப்பட்ட பிரபல கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் ஆண்களே கோலோச்சி வந்த கர்நாடக இசை மேடைகளில் தங்கள் இசைத்திறமையால் பெண் மும்மூர்த்திகள் என நிலைநாட்டிக் கொண்டவர்களில் எம்.எஸ். சுப்புலட்சுமி, எம்.எல். வசந்தகுமாரி ஆகியோரில் ஒருவராக விளங்கியவர் டி.கே. பட்டம்மாள். காஞ்சிபுரம் அடுத்த தாமல் என்ற ஊரில் 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிறந்தார். தந்தை கிருஷ்ணசாமி தீட்சிதர் பக்தி பாடல்கள் பாடுவதில் வல்லவர். சிறு வயதிலேயே மகள் அலமேலு எனும் பட்டம்மாளுக்கு பாட்டு கற்றுத் தந்தார். தனது 4 வயதில் பாடத் தொடங்கினார். முறையாக கர்நாடக இசை கற்க வாய்ப்பு கிடைக்காததால் தெலுங்கு ஆசிரியரிடம் சிறிது காலம் பயின்றிருக்கிறார். அதன் பிறகு மேடையேற்ற தந்தை தயங்கிய சமயம் பட்டம்மாள் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்முக்குட்டி அம்மாள் இவரது அபூர்வ திறனை உணர்ந்து பெற்றோரிடம் பாட அனுமதி பெற்றிருக்கிறார். பின்னாளில் கச்சேரிகளில் பிரபல பாடகர்கள் பாடும் பாடல்களை கேட்டே திறமையை வளர்த்துக் கொண்டார். குறிப்பாக நாயனா பிள்ளையின் கச்சேரிகள் இவருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்தன. 1929இல் முதன்முறையாக வானொலியில் பாடினார். 1932இல் எழும்பூர் மகளிர் மன்றத்தில் இவரது முதல் கச்சேரி அரங்கேறியது. தமிழ் கீர்த்தனைகளை பிரபலமடைய செய்ததில் பெரும் பங்கு டி.கே. பட்டம்மாளுக்கு உண்டு. இவரது பாடல்கள் இடம்பெற்ற கிராமபோன் தட்டுகள் ஏராளமாக விற்று சாதனை படைத்தன. நாடு விடுதலை அடைந்த அன்று இரவு முழுவதும் விடுதலை விடுதலை, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்பது போன்ற தேசபக்தி பாடல்களை அகில இந்திய வானொலியில் பாடினார். காந்தியடிகள் மறைந்த போதும் வானொலியில் பாடினார். அவருக்கு ரமண மகரிஷிக்கு 3 மாசத்து குழந்தையும் போது அவரோட ஆசீர்வாதம் அங்க கொண்டு போய் அவர் காலடியில போட்டது போது அவர் என்ன பண்ணார், கொஞ்சோண்டு தேனை கொண்டான்னு யாரைய சொல்லி தேன் கொண்டு கொடுத்தா அதை எடுத்து அவர் கையாலேயே வச்சாருன்னு சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த விரலால அப்படி நாகல தீட்டினாரா, அப்படி பண்ணான்னு எங்க அப்பா அதனாலதான்மா நீ பாடுற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப ருச்சியா இருக்கா தேனு அப்படின்னு கேட்டார். அவர் ஒன்ன நீ அதனால அந்த ஆசீர்வாதம் தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவார். முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை பாடுவதில் சிறந்த விளங்கினார். பாபநாசம் சிவன் இவரை திரையுலகுக்கு அறிமுகம் செய்தார். தியாக பூமி படத்தில் முதன்முதலாக தேச சேவை செய்ய என்ற பாடலை பாடினார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாடினார். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே எவர்க்கும் அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பத்மவிபூஷன், பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தேசிய குயில் என்று போற்றப்பட்ட டி.கே. பட்டம்மாள் தனது 90வது வயதில் இதே நாளில் மறைந்தார். டி.கே. பட்டம்மாளின் இசை வாரிசாக தனது குரலால் கேட்போரை மயங்கச் செய்யும் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் இவரது பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார்.